குட் ஆஃப்டர்நூன். ஃபார்ம் ஹவுஸில் இருக்கேன். இப்போ வந்து கொழுமிச்சை ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொழுமிச்சை வந்து இப்போ ரொம்ப அவைலபிளாக இல்லை, எங்கேயுமே அவைலபிளாக இல்லை. நம்மளுக்கு வந்து நார்த்தங்காய் அவைலபிளாக இருக்குது, எலுமிச்சை அவைலபிளாக இருக்குது. பட் கொழுமிச்சையெல்லாம் நம்ம தொலைச்சிட்டோம், அந்த செடியெலாம் இல்லை இப்போ. பட் இது ஃபஸ்ட்டு பார்த்த உடனே எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, இது சாத்துக்குடியாக இருக்கும்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. சாத்துக்குடி இல்லை, இது கொழுமிச்சை தான். ஏன்னா வந்து சாத்துக்குடி மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முள்ளே இருக்காது. ஆனால் கொழுமிச்சையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இண்டெக்ஸ் ஃபிங்கர் சைஸில் முள் இருக்கும். அது குத்திருச்சுன்னா வலி வந்து உயிர் போயிடும், அந்த மாதிரி இருக்கும். செகண்ட் வந்து இது லெமன் மாதிரி புளிப்பாக இருக்கும். சாத்துக்குடி மாதிரி நல்லா பெருசாக அந்த ஸ்மூத் ஸ்கின்னாக இருக்கும். அது பழம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழுத்தா லெமன் எல்லோலேயே இருக்கும். நல்ல பழம் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி டார்க் எல்லோவில் வரும். இது வந்து நம்ம நார்த்தங்காய் மாதிரி ஊறுகாய் போடலாம். எஸ்பெஷலி உப்பு ஊறுகாய் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இது. அதே மாதிரி நல்லா பழம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்குவாஷ் பண்ணலாம். நம்ம லெமன் ஸ்குவாஷ் மாதிரி இது வந்து நம்ம வந்து கொழுமிச்சை ஸ்குவாஷ் பண்ணி குடிக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொழுமிச்சை வந்து பயங்கர ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற பழம் இது. இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சையை விட விட்டமின் சி ஜாஸ்தி இதில். அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் ஜாஸ்தி. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற பழம் இது. ஆல்சோ இது வந்து பார்த்திங்கன்னா டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்மளுக்கு வந்து ப்ளோட்டிங்காக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம ஹெவி மீல் எப்போனா சாப்பிட்டோம்னா அந்த மாதிரி இருக்கச்சா கூட நம்ம இது ஒரு துண்டு போட்டோம்னா டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான்லாம் வந்து இது சில டைமில் ரொம்ப போர் அடிச்சதுன்னா சும்மா கொஞ்சம் போட்டுப்பேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் அது சாப்பிட. ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம் அது. நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணதெல்லாம் நல்லா அலம்பி அப்படியே உள்ளேயே வச்சுருக்கேன் ஒரு துணி மேலே. தொடச்சும் வச்சுட்டேன். ஸோ ஏன்னா தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது நம்ம பிக்கிலாக போடுறதுனால, அதனால் இதை அப்படியே வச்சுருக்கேன். இப்போ நிலத்துக்கு போவேன். இப்போது கிளம்பச்ச நான் திருப்பி அந்த மரத்தையும் இதோடய கவர் பண்ணுறேன். இப்போ நான் ஃபார்மில் இருக்கேன். ஸோ இதுதான் வந்து சாத்துக்குடி மரம். சாத்துக்குடி மரம் பார்த்திங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு முள்ளே இருக்காது. இலையோட ஷேப்புமே இது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இதுதான் கொழுமிச்சை. இது பார்த்திங்கன்னா இது எவ்வளோ பெரிய முள் இருக்குது பாருங்கள். இந்த காய் இருக்குது, பிஞ்செலாம் இருக்குது இன்னும். இது ஃபஸ்ட் இயர் இருந்தே இவ்வளோ கொத்து கொத்தாக காய்க்கிறது. இன்னும் நிறைய காய்க்கும் இது. பார்த்திங்கன்னா ஸ்மூத் ஸ்கின்னாக இருக்கும். சாத்துக்குடி மாதிரி இருக்கும். அதனால தான் எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க, அது சாத்துக்குடின்னு. இது சாத்துக்குடி இல்லை. இந்த முள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம க்ளோஸ்அப்பில் பார்த்தோம்னா எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு இண்டெக்ஸ் ஃபிங்கர் சைஸ் இருக்கும் இது. அவ்வளோ நீளம் இருக்கும். இங்கே பாருங்கள். ஸோ ஜென்ரலாக நார்த்த மரத்துக்கும் இந்த மாதிரி பெரிய பெரிய முள் இருக்கும். அதே மாதிரி நாட்டு எலுமிச்சம்பழத்துலேயும் கண்டிப்பாக பெரிய பெரிய முள் இருக்கும். சில எலுமிச்சை மரத்தில் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், பட் சிலதெல்லாம் நல்லா பெருசாக இருக்கும். பட் நார்த்தையில் நல்லா பெருசாக இருக்கும். அதே மாதிரி கொழுமிச்சைலையும் நல்ல பெரிய பெரிய முள் இருக்கும். ஸோ இது எல்லாமே கொழுமிச்சை தான் இது. ஸோ இது இன்னும் கொஞ்ச நாள் காய்க்கும். அதாவது அந்த தை மாதம் அந்த பனி இருக்கிற வரைக்கும் காய்க்கும் இது. இது வந்து பார்த்திங்கன்னா வின்டர் ஃப்ரூட்டு தான்.
ஸோ அதுக்கப்புறம் இது வந்து டார்மெண்ட் ஆகிடும். ஸோ இப்போ ஹார்வெஸ்ட் பண்ண ஃப்ரூட் வரைக்கும் எடுத்து பிக்கல் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் இதெல்லாம் நல்லாவே பெருசாகும், நல்லா ஒரு பெரிய சாத்துக்குடி சைஸ்க்கு வரும். ஸோ அது வந்த உடனே நம்ம எடுத்து அதையும் வந்து பிக்கலாக தான் போட்டுடலாம். அது நான் வந்து இது ஒரு ஜஸ்ட்டு ஒரு அவேர்னஸ் போஸ்ட் மாதிரி தான் இதை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த பழத்தை பார்த்த உடனே சாத்துக்குடி மாதிரி இருக்குது, சாத்துக்குடி மாதிரி இருக்குதுன்னு சொன்னதுனால இது சாத்துக்குடி இல்லை, இது ஒரு வெரைட்டி ஆஃப் சிட்ரன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போஸ்ட் இது. ஸோ ஒன்ஸ் நான் அது பிக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு போஸ்ட் போடுறேன். தேங்க்யூ.